ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 250 அதுக்கான ஸ்பாய்லர்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஜுஜுட்சு கைசனோட 249 அந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம சேனலே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. இந்த 250 சாப்டர் மாங்க வந்து பார்த்தீங்கன்னா கமிங் வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா லீக்ஸ் கண்டிப்பாக கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் கிடச்சிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு சில ஸ்பாய்லர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் லீக் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதை தாண்டி இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகி கரெக்டா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் ஆகும். சோ அது உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸா உங்களுக்கு இருக்கும். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி எங்களோட ஃபியூச்சரை நோக்கி அந்த ஒரு வீடியோ இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த வீடியோ பிடிக்கும். அந்த கண்டென்ட்ஸ் மேக் பண்றதுல உங்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நான் நம்புறேன். ஸோ அதனால எப்பயும் போல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சர்ப்ரைஸ் என்னன்றதையும் வெயிட் பண்ணி பாருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய 249 அந்த சாப்டர் ஃபுல்லாவே பயங்கர சீரியஸா போயிருக்கும். லைக் நம்ம யூட்டா அவரோட புது டொமைனை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. நம்ம சுக்குனா கூட பேட்டில் ஈடுபட்டு அவர் பயங்கரமான காயங்களை அவருக்கு ஏற்படுத்தி இருப்பாரு. ஸோ இது ஃபுல்லா பேட்டில் ஃபோக்கஸா போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. அதை தாண்டி கொஞ்சம் ஸ்டோரியாவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை இந்த ஒரு சாப்டர்ல கன்வே பண்ணாங்க. லைக் முக்கியமா சொல்லணும்னா கெஞ்சக்குக்கும் யூட்டாக்கும் என்ன நடந்துச்சு அதுக்கான பிளாஷ்பேக் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா கட்டா நம்ம கிட்ட காமிச்சிட்டாங்க. ஸோ கெஞ்சக்கோ அவரோட மாஸ்டர் பிளான் எல்லாத்தையுமே நமக்கு சொல்லியிருப்பாரு. ஸ்டில் இப்போ கெஞ்சாக்கோட பிளான் படி சுக்குனா இன்னும் இங்க இயங்கிட்டு தான் இருக்காரு. அங்க ப்ராப்பரா கெஞ்சக்கோ போட்டு தள்ளிட்டு தான் இங்க இந்த ஒரு பேட்டில் இப்ப யூட்டா இறங்கி இருக்காரு. சுக்குனா கூட பயங்கரமான ஃபைட்டை போட்டு அவரோட டொமைனை ஓபன் பண்ணி சுக்குனா முன்னாடி நிக்கிறாரு. இப்போ அவர் கூட ஹெல்ப்ஃபுல்லா யூஜி இட்டாதவரையுமே இருக்காரு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுக்குனாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியோட அந்த 249 சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஸோ 250 அந்த டொமைனை தான் பாதி கட்டங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. லைக் பாதி மாங்கா சாப்டரே வந்து பாத்தீங்கன்னா யூட்டாவோட இந்த டொமைன் என்ன, அது எப்படி, அதை வச்சு நம்ம சுக்குனாவை எப்படி அட்டாக் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. தென் இது மட்டும் இல்லாம இந்த சாப்டர்ல ஒரு அடிதளம் போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. லைக் ஏதோ ஒரு முக்கியமான கேரக்டருக்கான ஒரு பிளாஷ்பேக் மாதிரி ஏதோ ஒன்று வந்து வரப்போகுது இந்த ஒரு சாப்டர்ல லைட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மாங்கா அனிமே பார்க்குறவங்களுக்கு ஒரு சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கேரக்டர் சாக போகுதுன்னா அதுக்கு முன்னாடிலேருந்தே அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்க போகிறதுக்கான அறிகுறியை வந்து கொடுத்து ப்ராப்பராக அவங்கள வந்து சென்ட் ஆஃப் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாங்கா அனிமே அதில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். அது மாதிரி கூடி சீக்கிரம் ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆஃப் ஆக போகுது. அதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து இதில் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடனே நிறைய பேர் யூட்டா தான் இப்போ சாக போகிறாரு போல, அப்போ அவருக்கான ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். பட் இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஃபைட் இந்த பேட்டில் யூஜி யூட்டா நம்ம சுக்குனா இவங்களையும் தாண்டி வேற யாராவது சாசரர் இந்த ஃபைட்டுக்குள்ள பூந்து இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த சாசரர் யாரு அப்படின்லாம் சொல்ல அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாசரா இல்லை ரொம்ப வீக்கான சாசரா அந்த மாதிரிலாம் அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது இந்த ஒரு பேட்டில் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ சேர்ந்து சண்டை போடலாம்னா இப்போ யார் வரா, இப்போ கோஜோ வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உடனே நடக்க வாய்ப்பு இல்லை. இப்போ வரையும் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னா மாக்கி ஜெனின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, இல்லைன்னா குசகாபே. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஜுஜுட்சு சாசரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் மீதி இருக்காங்க, அவங்க வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் கோஜோ வருவாரா அப்படின்றது வந்து ஸ்டில் இப்போ வரையும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. லைக் லாஸ்ட் சாப்டர்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோஜோவோட ரிட்டர்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியும். பட் இப்போ வரையுமே கோஜோ பற்றி எந்த விதமான ஒரு அறிகுறியும் இப்போ இந்த ஒரு மாங்கால காட்ட போறது இல்ல. ஃபியூச்சர்ல இருக்கலாம், பட் இந்த மாங்கால அதுக்கான எந்த விதமான அறிகுறியும் இல்ல. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி யூட்டா வெர்சஸ் சுக்குனா, யூட்டா யூஜி வெர்சஸ் சுக்குனா அப்படிதான் இருக்க போகுது அப்படின்றத அவங்க கிளியர் அண்ட் கட்டா சொல்லிட்டாங்க. முக்கியமா இந்த ஒரு பேட்டில் யூட்டா இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்ட்ரீம் பவர் என்ன, அவரோட பேட்டில் ஸ்கில் எப்படி இருக்க போகுது, அவரோட டொமைன் எப்படி ஆக்ட் ஆக போகுது, இது மாதிரி பல விஷயங்களை இந்த ஒரு சாப்டர்ல அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு டைமிங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல வந்து பாதியை கடந்துரும். அதுக்கப்புறம்
இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் வச்சு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹைப்போட ஏற்றி அந்த சாப்டர் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இந்த யூட்டா இந்த டொமைனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இந்த டொமைன் எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேருக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கும். ஏன்னா அந்த டொமைன் பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ அந்த டொமைன் பார்க்குறதுக்கு மேடு பள்ளங்களா அதை சுற்றி கட்டானா ஸ்வாட்ஸா அப்படியே சொருகி நிற்கிற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. அந்த டொமைனுக்கான பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ லவ் மியூச்சுவல். ஸோ எல்லாருக்குமே உங்களோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுஜுட்சு ஹையை பொறுத்தவரையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இவரோட டொமைன் யூட்டாவோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வை பேஸ் பண்ணி இருக்கு. ஏன்னா ரீகா அந்த ஒரு லவ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அவரோட ஓன் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கா. அவங்களோட எண்ணம் தான் டொமைனா வந்து பிரதிபலிக்கும் அப்படின்ற காரணத்தினால மேபி அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் இந்த டொமைன்ல வந்து ஆக்ட் ஆயிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இது எந்த அளவு பவர்ஃபுல், இது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு சுகுணாவை தள்ளும் அப்படின்றத நம்ம மாங்கா பார்த்து தான் வெயிட் பண்ணோம். ஏன்னா கிரியேட்டர்ஸ் அவங்க எப்படி கொடுக்க போறாங்கன்றது நம்மளால கணிக்கவே முடியாது. இந்த ஒரு டொமைனை பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவங்களோட கிரியேஷன் தான். ஸோ அது எப்படி கொடுக்க போறாங்கன்றத நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். அவரோட டொமைனை வந்து எப்படி யூஸ் பண்றாங்க. ஸோ சுகுணாவை இப்போ டொமைன்ல மாட்ட வச்சிருக்காரு. சுகுணா ஏதாவது சிம்பிள் டொமைன் போட்டு எஸ்கேப் ஆவாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. 250 பார்த்தா தான் நமக்கு தெரியும். பட் இப்போ வரையுமே பார்த்தீங்கன்னா சுகுணா பயங்கரமா அடி வாங்கி ஒரு மூஞ்சி ஒரு பக்கம் செதஞ்சு கொஞ்சம் டயர்டாகி பார்க்குற மாதிரி தான் வந்து அந்த ஒரு மாங்கா சாப்டர்ல காமிச்சிருப்பாங்க. ஓவராலாக அந்த 249 சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணதே நம்ம யூட்டான் தான் சொல்லணும். இந்த 250ல யாருக்கு என்ன நடக்க போகுது, யார் ஜெயிப்பா, இல்லை ஒருவேளை இந்த ஒரு ஃபைட் வந்து டை ஆயிருமா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்க யூட்டாவோட டொமைனை எக்ஸ்ப்ளோர் பண்றது, யூட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்றது ஓகே. பட் இந்த டொமைன்குள்ள இப்போ யூஜியுமே இருக்காருன்ற காரணத்தினால டெஃபினட்டா அந்த கேரக்டர் வந்து மக்கள் பண்ணிட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஹோப்ஃபுல்லி யூஜியுமே இந்த ஒரு சாப்டர்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவரோட என்டையர் பவர்ஸை வந்து நல்லாவே வந்து யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு தோணுது. ஏன்னா லாஸ்ட் சாப்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சுகுணாவே நம்ம யூஜியை பார்த்து லைட்டாக பாராட்டி இருப்பாரு. ஸோ அந்த காரணத்துலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேரக்டர் வந்து இப்படியே லேசுப்படுத்தாம இப்போ அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஃபியூ சாப்டர்ஸ். ஸோ அதை வந்து ப்ராப்பராக பில்ட் பண்ணி அந்த கேரக்டரை உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக மாற்றலாம். அப்கமிங் சாப்டரில் யூஜியை டமி பண்ணாமல் இதை ப்ராப்பராக அப்படியே பில்ட் பண்ணால் கூட யூஜி வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டராக, ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி ரைட்டிங் இருக்கக்கூடிய கேரக்டராக அந்த ஒரு கேரக்டர் வரும். அதனால இந்த 250 யூட்டா டொமைன் இதை மட்டும் ஃபுல்லாக பேஸ் பண்ணி போகாமல் யூஜியும் இதில் ஒரு மாதிரி கிராஸ் ஓவர் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து சுகுணாவை அட்டாக் பண்ணால் இன்னுமே நல்லா இருக்கும். இது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். இல்லை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற என்னோட ஒரு தாட்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ வரும். ஸோ கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்காக நாங்கள் அவ்வளோ உழைச்சிருக்கோம். ஸோ அந்த ஒரு உழைப்புக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஹைப் என்ன, உங்களோட ஆர்வம் என்ன, அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி எங்களோட ஓன் கிரியேஷன். இனி வரப்போகிற அந்த ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு கனவுனே சொல்லணும். ஸோ அதுதான் எங்களோட ஃபியூச்சர் அப்படின்றத பேஸ் பண்ணி இப்போ உங்கள் கையில் அந்த ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறோம். எப்பயும் போல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.